Hi friends, welcome to Mujahid FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நீ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டிகேட்டர்ஸை வச்சு எப்படி ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வச்சுட்டு வந்து டே சார்ட். இதில் வந்து ஒரு செல் காமிக்குது, ஒரு பை காமிக்குது, செல் பை அப்படின்னு காமிக்குது. ஓகே, அது ஒரு இண்டிகேட்டர். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்ஐன்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்து வந்து மூவிங் ஆவரேஜ் ஏதோ ஒன்று உங்களுக்கு காமிக்குது இல்லையா? ஓகே, 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான ரீசன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு இண்டிகேட்டர் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது பொலிங்கர் பேண்டை வச்சு ப்ளஸ் கேண்டில்ஸ்டிக் இது ரெண்டையும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனாலே வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன சொன்னால், ப்ரோ இண்டிகேட்டர்ஸை வச்சு ட்ரேட் பண்ணது வந்து சொல்லுங்கள், அதே மாதிரி நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்மளுடைய முதல் வீடியோலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து எப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ இங்கே இப்படி சிவப்பாக காட்டி தீருது, திடீரென்று மார்க்கெட் இந்த செகண்டே வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது க்ரீனாக மாறி வேறு மாதிரியாக வந்து காட்டும். அது நடக்கும், பட் எப்போவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன், இது வந்து ஸ்கேல்பிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், லாங் டைமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 50 மினிட்ஸ்க்கு வந்து இதை வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து 50 மினிட்ஸுக்கு மாற்றிட்டேன். 50 மினிட்ஸுக்கு மாற்றின அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பை ஒன்று காமிச்சிருக்குது. பை காமிச்ச கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேண்டிலுடைய மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், ஓகே, அந்த கேண்டில் ஸ்டார்ட்லேயே வந்து பை பண்ண சொல்லியிருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணிப்போம், பை பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதுக்கு முதல் உள்ள கேண்டிலுடைய டைலுக்கு கீழே ஒரு சில இடத்துல வந்துட்டு அது கொஞ்சம் வித்தியாசப்படும். ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் ஆகிற இடத்துல, ட்ரெண்ட் பிரேக் ஆகிற அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கூட வைக்க வரும். ஸோ அப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் பொறுமையாக வந்து சொல்கிறேன். இதே வீடியோவில் வந்து நான் சொல்லிடுவேன் எல்லா விஷயமும். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 3 இண்டிகேட்டருடைய செட்டிங்ஸ் அண்ட் இந்த மூணு இண்டிகேட்டர் வந்து நேம், அதில் வந்து நீங்கள் எப்படி எட் பண்ணணும், அதுக்குள்ள என்னென்ன செட்டிங்ஸ் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இன்னொரு சார்ட். ஓகே, இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லை இப்போதைக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இண்டிகேட்டருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் டைப் பண்ண போகிறது வந்து பிஜே. ஓகே, சூப்பர் அப்படின்னு அடித்ததுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிகேட்டர் வந்துருக்குது. ஸோ அதனுடைய பேரையும் பார்த்துக்கோங்க. அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த செட்டிங்குள்ளே போகிறேன். ஓகே, செட்டிங்குள்ளே போயிட்டு நம்ம எதுலையுமே வந்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இதை வந்து 6 ஆகும், அதை கீழே இது வந்து 8 இண்டிகேட்டரும். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டார்க் ஆக போகிறோம். கீழே இதையும் வந்து கொஞ்சம் டார்க் ஆக போகிறோம். ஓகே, ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டைல் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஓஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். கீழே இது 2 இண்டிகேட்டரும். ஓகே ஓகே, இப்போ அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 50 மினிட்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம எட் பண்ண போகிற இண்டிகேட்டருடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே, நீ டைப் பண்ண வேண்டியது CHANTE. ஓகே, இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர், ஓகேவா, எஃபகெட் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இண்டிகேட்டர், வந்து நான் இங்கே எட் பண்ணுறேன். இப்போ சிஇயில் வந்து நம்ம என்னென்ன எடிட் பண்ணணும் அப்படின்றத வந்து காட்டுறேன். இன்புட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏடிஆர் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வைக்க வேண்டியது 1, கீழுக்கு வந்து நம்ம வைக்க போகிறது வந்து 2.3. ஓகே, ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இதில் தேவைப்பட்டது இந்த பை லேபலும் செல் லேபலும், மற்ற எல்லாமே வந்து நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம 2வது இண்டிகேட்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எட் பண்ணிட்டோம். அடுத்த வந்து முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு வெளிட்டான ஒரு இந்த நம்ம எடுக்கிற இந்த டிசிஷன். ஓகேவா? இது வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்ல போகிறது வந்து இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்புட் ஸ்டைலில் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை, இன்புட்ஸில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஆர்எஸ்ஐ லென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
இதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறது வந்து 25. கீழே வந்து அது வந்து SMA தான், டைப் வந்து அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை, SMA இருக்கட்டும். அதில் நம்ம கொடுக்க போகிறது வந்து 150 கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு ஓகே. இப்போ சார்ட்டுக்குள்ளே நம்மளுடைய 3 இண்டிகேட்டர்ஸும் வந்து நமக்கு எட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் வந்து இதை இப்போதைக்கு சின்ன ஆகிக்கிறேன், தேவைப்படும் போது வந்து நம்ம பெருசாகிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சொன்ன விஷயம் செல், அதாவது இந்த கேண்டில். ஓகே, ஜூம் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு சொன்ன இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேண்டில் இல்லாட்டி அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். நான் வந்து இப்படி ஸ்டாப் லாஸை கொஞ்சம் பெருசாக்கியே வைக்கிறேன். ஓகே, நீங்கள் டார்கெட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 1:2. ஓகே, 1:1 தான் உங்களுடைய டார்கெட் அறியணும். இப்போ நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டால், ஓகே, நமக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது, ஒன்றுக்குரிய டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது. இப்போ நான் கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ 1:2 வைப்போம். ஓகேவா? ரிஸ்க் ரிவார்ட் வந்து 2 வச்சிருக்கணும், அதுவும் வந்து ஹிட். அடுத்து ரிஸ்க் ரிவார்ட் 3. ஓகே, இப்படி வரும். ஓகேவா? ரிஸ்க் ரிவார்ட் 3 வந்து கிடைச்சிருக்குது. இந்த ஆர்டரில் நமக்கு 3 வரைக்குமே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த இடமா இருந்தால், ஓகே, இந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, உங்களுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுடைய DB1, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு DB2, ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு DB3 இப்படின்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு முதலாவது ஆர்டர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகினா மட்டும் உங்களுடைய நெக்ஸ்ட் ஆர்டரில் வந்து நீங்கள் இந்த DB2க்கு வந்து ட்ரை பண்ணணுமே தவிர, உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹிட் ஆகின அப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வந்து அதை கண்டினியூ பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் விட்டுறணும். பிகாஸ் வந்து நம்ம பண்ண போகிற விஷயம் வந்து ஸ்கேல்பிங், அது வந்து நம்ம பண்ணுறது வந்து 15 மினிட்ஸ். நல்லா பாருங்கள், இந்த சிக்னல் கிடைச்சதும் அந்த சிக்னல்லே வந்து உங்களுக்கு DB1 ஹிட் ஆகிடுச்சு, அடுத்த 50 மினிட்ஸுக்குள்ளே வந்து ஹிட் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து இன்வெலிட் ஆகிற பிளேஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ இந்த காட்டுற இந்த சிக்னல் கூட நமக்கு இது வெளியிட்டா இல்லையான்றதை நம்ம கீழே RSI செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு செல் கொடுத்த கேண்டில். அதுக்கு நேராக வந்து நம்ம RSI இண்டிகேட்டரை பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் பெருசாக தான் வேணும். ஸோ நமக்கு செல் தந்துக்கிறது இங்கே. ஸோ இங்கே என்ன நடந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ லைனை பிரேக் பண்ணி நமக்கு ஒரு கன்ஃபார்மான செல் கொடுத்துருக்குது. அதுக்கு முதல்ல வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருந்திருக்குது, பிரேக் பண்ண அப்புறம் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஃபெயிலியர் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பை சொல்லியிருக்குது. நான் நினைக்கிறபடி வந்து அதுவும் வந்து நமக்கு எப்படியுமே வந்து 1:1 கொடுத்துருக்கும். ஓகே, செல். இது கூடுதலாக வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் மார்க்கெட், அதாவது என்ன சொல்லும், கன்சல்டேஷன் ஆகும் இல்லையா மார்க்கெட். ஸோ அந்த இடத்துல வந்து நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து சொதப்போம், அதாவது வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், செல் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சுற்றி இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டால் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டும் தராது, ஸ்டாப் லாஸும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இந்த மார்க்கெட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல் சொல்லியிருக்குது. ஸோ செல் செல்லும் போது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த RSI இண்டிகேட்டரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லோ லைனை வந்து அது பிரேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வெளிட். முதல் விஷயம் என்னென்னா, இந்த ரெட் லைன், ஓகே, இந்த நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அந்த மூவிங் ஆவரேஜ் மாதிரி ஒன்று வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து டாக் பண்ணோம், அந்த ஸ்டைலுக்கு கீழே வந்து இருக்கணும். முதலாவது விஷயம் அந்த கேண்டில். அடுத்து வந்து நீ செல் எடுக்கிறதா இருந்தா ஓகே, கீழே இருக்கணும். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்லோ லைனுக்கு கீழே வந்து பிரேக் பண்ணியிருக்கணும், இங்கே செல் காமிக்கணும். ஸோ செல் காமிக்காமல் வந்து நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. முதல் விஷயம் செல் தான். ஸோ செல். நெக்ஸ்ட் விஷயம் வந்து அந்த ரெட் கலர் அந்த மூவிங் ஆவரேஜ் மாதிரி அது கீழே வரணும். ஸோ இங்கே வந்து எல்லோ லைனை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ இருந்தால் நீங்கள் இந்த ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு சூட்டபுள் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்னபடி வந்து DB1, DB2, DB3, சம்டைம் வந்து நமக்கு வந்து DB4, DB5 ஓகேவா, அது கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. இந்த ஒரு சில டைம் வந்து நானும் வந்து இதை யூஸ் பண்ணும்போது வந்து பை பண்ணிவிட்டு இந்த செல் சிக்னல் வரும் வரைக்குமே வெயிட் பண்ணி திரும்ப செல்லாம் வந்து எக்ஸிட் ஆகும். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா? நம்ம அந்த ப்ராஃபிட்டை மறுபடியும் வந்து லொஸில் கொண்டே விட்டுறக்கூடாது. அதுதான் நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்க முக்கியமான விஷயம். அதுதான் நீங்கள்
ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் வேணும் அப்படின்றத முடிவு எடுத்துடுங்க. நான் லூஸ் பண்ணினா நான் இவ்வளோ தான் லூஸ் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் சும்மாவே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கஷ்டப்பட்ட மணியை வந்து நீங்கள் இங்கே இழந்துட்டு போயிடுவீங்க. நம்மளுடைய அனலைசிஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து ஹெல்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம லாஸ்ட் டைமும் வந்து சொல்லியிருந்தோம், சின்ன ஒரு ஃபோல் இருக்குது. நம்ம டோஜிக்கு வந்து ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டார்கெட் சொல்லியிருந்தோம். அது ப்ரொஃபைல் அடிக்கும் போதே சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கீழே போய் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபிட்டில் இருக்கும்போது வந்து எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணால் தெரியும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நடந்துக்கிட்ட இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பை சொல்லியிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த கேண்டில், ஸோ இது வந்து நமக்கு வெளியிட்ட அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு சொல்லிக்கிறது. ஸோ நம்மளுடைய என்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்குது கரெக்டான பிளேஸ். ஓகே, கரெக்டான பிளேஸ். மேலுக்கு வந்துருக்கீங்கன்னு கேட்டால் ஆமாம், எல்லோ லைனை பிரேக் பண்ணி மேலே வந்துருக்குது, பை காட்டிருக்குது, பை. ஓகே, பை நமக்கு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளேஸ்லேருந்து பை கிடச்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி வச்சு போதும், பிகாஸ் வந்து இங்கால வந்து கேண்டில்ஸ் இல்லை. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் வந்து கிராப் பண்ணப்பட்ட லெவல். ஸோ அதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் வச்சிருக்கிறோம். ரிஸ்க் ரிவார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செட்டப் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அடுத்த அந்த ஆர்டர் என்ட்ரா சொன்ன இடத்துல இருந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட், உங்களுடைய 1:1 ரேஷியோ வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் செல் காட்டாத வரைக்கும் இந்த பையை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். பட் நான் வந்து உங்களுக்கு அதை ரிக்வெஸ்ட் பண்ணலை, நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இப்போ இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ் என்னைக்கு. ஓகேவா? ஸோ அடுத்ததாக செல், இந்த ஒரு செல் சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி, அது வந்து வெளியிட்டாண்டு கேட்டால் அதுவும் வந்து வெளியிட்டு செல் வந்துருக்குது இங்கே. அடுத்து வந்து நம்மளோட இந்த பெட்டனை கீழே வந்து இந்த கேண்டில் இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரி பிளேஸ். கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணி தானே அதுவும் பண்ணியிருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆர்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த ஆர்டரையும் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு வந்து சரியான கம்மியாக வரும், பட் நம்ம ஒரு லெவலுக்கு வைக்கலாம். ஓகே, ரொம்ப சின்னதாக வைக்க தேவையில்லை. ஸோ கொஞ்சம் வச்சிடலாம். ஓகே, 1:1. ஸோ இதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து சேம். ஓகேவா? அந்த கேண்டில் அண்ட் அடுத்த கேண்டில், ஸோ 2 கேண்டில்லே வந்து நமக்கு டார்கெட் வந்து கொடுத்துருச்சு. ஆனால் ஃபைனல் டார்கெட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3.something வந்திருக்குது. ஸோ இந்த பை வந்து நமக்கு வெளியிட்டாண்டு கேட்டால் இந்த பை வந்து கொஞ்சம் ஒரு டவுட்டான பை. என்ன சொன்னால் இந்த லைனுக்கு கீழே இருக்குது பாருங்கள், இதனுடைய என்ட்ரி வந்து இது கீழே. ஸோ இது வந்து நமக்கு டவுட்டானது, நம்மளுக்கு இது வந்து இன்வெலிட். ஸோ நம்ம அது வந்து என்ட்ரியாக இயலாது. இதுக்கு வந்து நீங்கள் செல்லுக்கு என்ட்ரி ஆகலாம்னு கேட்டால் இந்த செல்லுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி ஆக இருந்தால் என்ட்ரி ஆகியிருக்கலாம். ஓகே, இது செல். ஓகே, இது வந்து கீழே இருக்குது. இங்கே ஆர்எஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து ஓகே எல்லோ லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரேட் வந்து என்ட்ரி ஆகக்கூடிய இடம். ஓகே, இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த ஹையை வைப்போம், பிரச்சனை கிடையாது. 1:1 அதை நம்ம அப்படி வைக்க தேவையில்லை, 1:1.5 வைப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே வந்து டார்கெட் வந்து ஹிட். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர் செட்டப் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, அடுத்து வந்து இந்த எப்படி வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயம் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொன்னோமோ ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்குரிய வின் ரேஷியோ வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அடுத்தது நீங்கள் புதுசாக ஒருத்தர் இருந்தால் நம்மளுடைய சேனலை புதுசாக விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்குரிய வீடியோஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணி தருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.